ஹாய். ஸோ டுடே லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் சரி இன்றைக்கி லன்ச் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுட சுட சாதம், அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். கேரட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கூட்டாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி பொரியலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கீழே இருக்க வீடியோவோட நான் கொடுத்துருக்கேன். வேணும் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், எப்படி கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அப்பளம், அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்ந்த சாம்பார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலத்துக்கு அப்புறம் முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தோடனேவும் சரின்னு சொல்லிட்டு இந்த வார சந்தையில் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வச்சு இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருந்தேன். நல்லா சுட சுட சாதத்தோடு அந்த மாதிரி சாம்பார் நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் நெய் தனியாக போட்டுக்க மாட்டேன், சாம்பார்லேயே கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு, சாம்பார், கேரட் பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான வீடியோவும் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் பொரியலுக்கான வீடியோவும் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மறக்காமல் லாங் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங் அண்ட் லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.